சாமி காணி மடத்துக்கு இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் பிரார்த்தனையும் நிறைவேறுது. இது இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு வரலாறு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியங்கள் இங்கே நிறைவேறிருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வராங்க. எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறுது. உங்கள் அனுபவங்களில் இது எப்படி யாருக்கு ஃபெயில் ஆயிருக்கா? எத்தனை பேர் இது வரைக்கும் இங்கே பயனடைஞ்சிருக்காங்க? அதாவது வெளியிலேருந்து ஃபோனில் சொல்லுறது கூட சாமி பண்ணி கொடுத்துருக்காரு. இது பார்த்திங்கன்னா எல்லா பிரார்த்தனைகளும் சாமி ஓவர் ஆஃபர் பிரை விஜயகாந்த் திருவிக்கிரகத்துக்கு முன்பு நின்று யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சரி இதை நினச்சிட்டு பண்ணாங்கன்னா எல்லாமே நான் இது பண்ணி கொடுப்பேன், எல்லாம் வெற்றி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சாமி உறுதி கொடுத்துருக்காரு. அது பிரகாரம் இன்ன தேதி வரை எல்லாருக்கும் சோட போகலை. படம் வேணுமா, பையன் பிள்ளைகள் படிக்கல, அவன் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறான், இல்லை கலெக்டர் ஆகணும்னு அப்படியெல்லாம் எல்லாம் ஆயிடுது. இங்கேருந்து ஒரு எழுதி போட்டுருவாங்க, வந்து சாமிக்கு முன்னாடி சாமி இந்த பையன் கலெக்டர் ஆகணும்னா கலெக்டர் ஆகிடுறாங்க. அப்படி எல்லாமே எல்லா பிரார்த்தனைகளும் சாமி சொன்னது போல் நடந்துக்கிட்டு இன்னும் சோட போகலை. இது வரைக்கும் இந்த மாதிரி யாராவது பிரார்த்தனை பண்ணி அதை வந்து சக்ஸஸ் ஆகாம நடந்திருக்கா? இல்லை எல்லாமே வெற்றி? எல்லாம் வெற்றி. எல்லாருமே கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கய்யா. கோயம்புத்தூர்லேருந்து அவர் தெரியாது, அவர் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னொன்னே அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்காரு. அவர் அம்மா அவரும் நல்ல போஸ்ட்டில் இருக்கா. ஒரு 25 வருஷமாக குழந்தை இல்லைன்னொன்னே அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம சூசைட் பண்ண வேண்டியது, எல்லோரும் மலடின்னு சொல்கிறாங்க, நம்ம இது இருக்க வேண்டாம்னு சொல்லி ரெண்டும் டிசைட் பண்ணி பாய்சன் அடிக்கிறதுக்கு எடுத்து வாங்கி இருக்காங்க. அவங்க என்ன செய்யாங்கன்னா செல்லை மூடலை, ஆஃப் பண்ணல. அதை திறக்கும்போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே ஒரு ஆர்வ கோளாறில் போய் பார்க்காங்க. காணிமடம் சென்றோம், எங்களுக்கு 3 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு. உடனே பார்த்த உடனே காணிமடம் என்ன எங்கே இருக்குதுன்னு சொல்லி மேப் போட்டு பார்த்துக்கல, காணிமடம் இங்கே இருக்குது. என்ன ஒன்று இங்கே பரப்புறதுக்கு காரெல்லாம் ரெடி ஆகி அப்போ மாம்பழம் கொண்டு போகணுன்னே அதில் இருக்குது. அவனு மாம்பழம் கிடையாட்டு பழமுதி சோலை எல்லாம் பார்க்குறேன். மாம்பழம் சீசன் இல்லை, ஒரு இடத்துலையும் கிடைக்கல. இந்த மாம்பழம் கொண்டு போன்றது யார் சொன்னது? சாமி தான். அந்த மெசேஜ் மூலமாக அது வந்து இல்லை, சாமி என் கூட இருக்குது. ஒரு 2 பேர் இப்படி பாராங்க, பழமெல்லாம் வச்சு சாமி அதை செலக்ட் பண்ணுறாரு. கையில் செலக்ட் பண்ணுறதா எடுத்து ஏன் முன்னே நடத்துகிறாரு. இப்போ வரைக்கும் அதே மாம்பழத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சிலவங்க மாம்பழம் சீசன் இல்லாமல்னா கற்கண்டு எடுத்து ஒரு கண்டு சாமி திருவடியில் வச்சு கொடுக்கணும். கேட்டிங்கன்னா சப்போட்டா பழம் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாமே பாஸ் ஆகிருக்கு, ஒன்றும் சோட போகல. இப்போ இந்த இவங்க வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காங்க. வரும்போது ஈரோடு வர்ற வழியெல்லாம் பார்த்துருக்காங்க, கிடைக்கல. சீசன் இல்லை. 5 கிராமத்துலேயும் போய் பார்த்துருக்காங்க, அங்கேயும் கிடைக்கல. இதை வந்து கவலையோடு வராங்க. செல்வமாறு நானும் அந்த கிழக்கு வாசலில் இருக்கோம். ஐயா இப்படி வந்தோம், பழம் ஒரு இடத்துலையும் கிடைக்கல. இன்னும் சாமிட்டு சாமி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, கருணை பொய்யப்படாதா சாமி சிலையை பார்த்து, சாமி தயவு பண்ணுங்கள் சாமி, இவ்வளவு தூரம் வாழ்க்கையே வறுத்து வந்திருக்காங்க, வறுத்தையில் நீங்கள் அதை கொடுக்கணும் சாமி, மாமா கொடுக்கணும் சாமி. உடனே சாமி கையில் இருக்க பூ விழுது, ஒரு சின்ன பூ மாலையிலேருந்து விழுமா விழுது. உடனே நன்றி சாமி என்ன பண்ண செல்வமாறு ஸ்கூட்டரை கொடுத்து காரை எங்கே ஒதுக்கி விடுச்சு, நீ வாங்கிட்டு வச்சு ஊருக்கு போச்சு. அவன் போய் தலை ஒரு வயதான வராட்டு, ஒரு 90 வயசில் ரொம்ப ஊங்கிட்டு, ஐயா ஒரு 7 மாம்பழம் வச்சுருக்கேன், அதை வாங்கிக்கிறீங்களா? இவன் போய் அங்கே நிற்கான். உடனே படக்குன்னு 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு, அப்போ பகவான் எந்த ரூபத்திலையும் போவேன், நான் பெக்கர்வில் கம்மி என்னி காமின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரார்த்தனை, ஒரு அடியாருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொடுவார். அப்போ சாமி அதுக்காக வேண்டி அவனுக்கு அதை செலக்ட் பண்ணுறோம். 3 பழம் செலக்ட் ஆகிடுச்சு. உங்கள் மூலமாக சாமி வரேன்னு சொல்லணும், அந்த சம்பவங்களை சொல்லுங்கள். எப்போ நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனைக்காக சில வீடுகளுக்கு போகும்போது சுவாமி உங்களில் வரார். ஆமாம், அது எத்தனை பேர் உணர்ந்திருக்காங்க? 99% நான் போகிறாள். மற்ற வெறுப்பில் இருக்கவங்க இருக்காங்க. சிலவங்க அப்படி இல்லை போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சாமிகிட்டே சொன்னாங்க, இது அன்டைமில் வராரு சாமி, இது என்ன நியாயம்? ஒரு 10 மணிக்கு பிறகு வர, 12 மணி 1 மணிக்கு வராரு நைட்டில். வந்து சாமி சொன்னாங்க, உனக்கு அவன் வர்றான்னா பிச்சைக்காரன் தான் வர்றான், பிடிச்சிக்க பாரு, அவன் நாட்டு வர முடியாது,
பிச்சைக்காரன் மாறான், நீ பிச்சைக்காரனை மாட்டேன்னா போ. இந்த ஆள் டூம், சரி பேர சொல்ல விரும்பல, எல்லாமே பெரிய பெரிய வசதியாக இருந்தது. அவனுக்கு கேட்குறேன், சாமி நான் இப்படி வரேன், அவனை சொல்கிறதையும் என்னையும் சொல்கிறதையும் ஒன்று தான். அடுத்தால போகிற வீழ்ச்சி ஆகிட்டு, அவன் வேற இல்லை, நான் வேற இல்லை, ஏன் அதை உறுதிப்படுத்துகிறார். அதே போல் அங்கே போனோடனே எல்லோரும் பண்ணுவாங்க. நான் எனக்கு இப்போ பாத பூஜை பண்ணுறாங்கன்னா இட் கோஸ் டு யோகிராம் சார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கரியே வச்சுருக்கா, உன்னுடைய வேலைக்காண்டி வச்சுருக்கேன், போடுறாங்க பூ மாலை, பூவை போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, எல்லாம் இட்டு கோஸ் டு போடுறாங்க, உனக்கே போய் சேரு. ஈகோ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வர்றவங்க எல்லோரும் கேட்டு பார்த்தா தெரியும், இங்கே வர்றவங்களாம் தெய்வமாட்டு பகவானே இந்த ரூபத்தில் வர்றாங்க. இப்போ நீங்கள் 2 வந்திருக்கீங்க, நீங்களே பகவான் தான் இந்த ரூபத்தில் வந்திருக்காருன்னு என்னுடைய கான்செப்ட். அப்போ நான் என்ன செய்வேன், அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணணும், என்ன பண்ணணும் பகவானாட்டே பார்த்து, அதனால தான் அந்த காளிமடத்தினுடைய வெற்றி. குழந்தை இல்லாமல் வர்றாங்க, எவ்வளவோ அன்பர்கள் வர்றாங்க, மாம்பழம் வாங்கிட்டு வர்றாங்க, மாம்பழம் இல்லைன்னா நெல்லிக்கனியை கொண்டு வராங்க, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் பாடுறது சாமியை பார்த்து நீர் விட்டு அழுவோம். எல்லோரும் நம்ம பஜனை கோஷ்டிகள் எல்லோரும் நிற்பாங்க. மதலையை தாரும் ஐயா யோகிராம் சூரத்குமார், மதலையை தாரும் ஐயா, மதலையை தாரும் ஐயா யோகிராம் சூரத்குமார், எங்களுக்கு மதலையை தாரும் ஐயா. பார்த்தீங்கன்னா பாடினா சாமி அவங்க அடுத்தால பார்த்தீங்கன்னா குழந்தையோட வர. இதுதான் எனக்கு பாட சொன்னது சாமி. அடுத்தால இப்போ கல்யாணம் ஆகாமல் தட்டி போயிடுச்சேன்னா அதுக்கு பாடுது. சீதா கல்யாண வைபவமே, யோகி கல்யாண வைபவமே, மாயி கல்யாண வைபவமே, வள்ளி கல்யாண வைபவமே. அப்போ அந்த பொண்ணு வந்துருக்குன்னா அந்த ஸ்ரீதேவி கல்யாண வைபவமே. 15 நாளுக்குள்ளே மாப்பிள்ளை வந்து செட் ஆகுது. இது நடந்துகிட்டு இருக்கு, உலக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் மறைக்கப்படுகிறது. அவர் சொன்னானே அவங்க பைத்தியக்கார அங்கே போகாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய இப்படி நடக்குதுன்னு ஒருத்தரும் பயந்து அது எல்லாருக்கும்